ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பின்னாடி சைடு ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்துருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அது கூட டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க பசங்க. அதுக்குள்ளே எங்கள் மாமியார் வந்து பூரியும் பாஜியும் பண்ணிட்டாங்க. சாயில் போட்டு கொடுத்துட்டாங்க, டீயில் போட்டு வச்சுருக்காங்க. உடனே எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமே, பசங்க கூட விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக டக்குன்னு பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு அவங்க வந்து காய்கள் நிறையவே இல்லை, அவங்க இருக்கிற காயை வச்சு தான் பண்ணாங்க. ஆனால் எவ்வளோ சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சிம்பிளாக வந்து கொஞ்சமாக ஒரு பெரிய பானை வந்து வச்சுருந்தாங்க, கட்டி வச்சுட்டாங்க. அதுலேயே கொஞ்சமாக ஆனியன்ஸ் போட்டாங்க. போட்ட உடனே இஞ்சி பேஸ்ட்டு போட்டு இருக்கிற காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. அது கூட அப்புறம் தனியா பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, கொஞ்சம் ஆச்சி மசாலா தூள் போட்டாங்க. போட்டுட்ட உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதித்த உடனே ரைஸை போட்டாங்க. மூடி வச்சாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணலாமே, பண்ணிவிட்டு உடனே பசங்க கூடலாம் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக சமையல் பண்ணாங்க. அருமையாக இருந்தது. ரைஸு பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அங்கே அடிக்கடிக்கு வந்து சிலர் வந்து பேர்ட்ஸ்லாம் விழும், அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம்.